ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்றுக்கு பார்த்த மடாதிபத்தியம் சுலபமானதல்லோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பிரம்மஸ்ரீ தீக்ஷிதர் பெரியவாளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்கிறார். ஆடுதுறையில் ஸ்ரீமகா பெரியவா கேம்பின் போது ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதா அவர் சொல்கிறார். பிச்சை பண்ணுற சமயம் அன்றைக்கி விரத தினம்ங்கிறதுனால வடப்பருப்பு, அதாவது கோசுமல்லி பிக்ஷையில் சேர்க்கப்பட்டிருந்தது. எலுமிச்சம்பழம் பிழியலையோ அப்படின்னு ருசிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட திருநாக்குடையவர் கேட்கிறார். அந்த கேள்வியில் வடப்பருப்பு பண்ணுவோம் பக்குவத்தில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாதான் பூர்ணமடையும் என்பதை சுட்டி காட்டத்தான் கேட்கப்பட்டதுன்னும் தன் நாவின் ருசிக்காக கேட்கப்படலைங்கிறதும் இதே பிட்சையின் பக்குவத்தில் தான் மடத்துக்கு போஜனம் செய்ய வருபவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பரிமாறப்படும் என்பதால் அவளின் நாவின் ருசிக்காக முற்றும் துறந்த தெய்வம் அவர்கள் சார்பாக கேட்டது போலதான் மகானை பூர்ணமாக அறிந்தவர்கள் உணர்ந்தார். பக்தர்களின் போஜனம் ஸ்ரத்தையாக பக்குவத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் அது சரியாக செய்யலையோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் எலுமிச்சம்பழம் பிழியலையா அப்படின்னு ஸ்ரீ பெரியவாளின் கேள்விக்கு அன்றைக்கும் இல்லை என்பதே பதிலாக வந்தது. ஏன் வரலையா அப்படின்னு பெரியவா கேட்டோன்னா வரல அப்படின்னு பதில் வருது. ஆடுதுறை சந்தையில் கிடைக்குமே. பொறுப்பை உணர்த்தும் கேள்வி. சந்தையில் ரொம்ப கூட்டம், போய் யாருக்கும் வாங்க முடியல அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி ஒரு பதில். ஸ்ரீமடத்தின் தலைமை என்பதால் கேட்பதெல்லாம் தயாராக இருக்கும். அது எத்தனை சிரமம் என்றாலும் பெற்று அடுத்த நிமிடமே தரப்படும் என்றெல்லாம் வெளியே உள்ளவர்கள் நினைத்து கொண்டிருப்பது உண்மை அல்ல என்பதற்கு இன்னொரு சம்பவத்தையும் எடுத்து கூறுறார். போஜன விஷயங்களில் கேட்கப்பட்ட அல்ப சமாச்சாரங்கள் கிடைக்காமல் போனது என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சமயம் ராத்திரி பல் உபாதை தாங்காமல் மகான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது உபாதையை தணித்து கொள்ள கிராம்பு கிடைக்குமா, இருந்தால் உக்ரான் அறையில் போய் 2 கிராம்பை எடுத்துட்டு வர சொல்லி கைங்கரியம் பண்ணுறவாள்கிட்ட கேட்குறார். உக்ரானத்திற்கு சென்றவரிடம் அங்கிருந்தவர் கிராம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நான் எனக்காக கேட்கல, பெரியவாளுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு அந்த அன்பர் கேட்டவுடனே ஸ்ரீ பெரியவாளுக்கு என்று கேட்பதால் எங்கிருந்தால் உடனே வரவழைத்து கொடுக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவள் நினச்சிட்டு கேட்குறதுக்கு, அதுக்கும் இல்லைன்னு சொல்கிறேனே, இருந்தால் வச்சுட்டு கொடுக்க மாட்டேனான்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சாமானியனுக்கு கிடைக்கும் பதில் தான் மடாதிபதியின் சார்பாக கேட்கப்பட்ட போதும் கிடைச்சிது. இதை போய் காருண்யமூர்த்தியிடம் அந்த அன்பர் தயங்கியபடி சொல்ல அந்த ஸ்ரீமடம் ராஜரிஷி அதற்காக உக்ரானத்தில் இருந்தவர் நொந்துக்கலை. எதிர்த்தாப்பில் இருக்கிற வீடுகளில் போய் நான் கேட்குறேன்னு போய் கேளு கொடுப்பா அப்படின்னு எளிமை தோந்த வேண்டுதல்ல அந்த அன்பர் உருகி போனார். பின் எதிர் வீட்டில் இருந்த வைத்தியர் வீட்டு மாமி இதை கேட்டதும் பதைத்து கிராம்பை கொண்டு வந்து தர்றா. 13 வயசு பாலகனா மனமுவந்து ஸ்ரீமடத்திற்கு இந்த மகானை இந்த ஸ்ரீ மகாலட்சுமி இப்படி தன் பிள்ளை ஒரு வாழைப்பழத்திற்கும் எலுமிச்சம்பழத்திற்கும் கிராம்பிற்கும் தவிப்பதை அறிந்தால் அந்த தாயுள்ளம் எப்படி வேதனைப்படும் என்று முசிறி தீக்ஷிதர் மிகவும் உருக்கமாக தன் கண்களில் நீர் மல்க இந்த சம்பவங்களை சொல்கிறார். இந்த சம்பவங்களால் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பினால் எப்போது பூவன் வாழைப்பழத்தை பார்க்கும்போதும் தீக்ஷிதர் மனது படப்படக்கும். அவைகளை ஸ்ரீமகா பெரியவாளுக்கு அப்படியே நைவேத்தியம் செய்வதன் மூலம் அந்த உள்ளம் கொஞ்சம் ஆறுதல் அடையும். விரதங்களையும் நியமங்களையும் கடுமையாக கடைபிடித்த ஸ்ரீமகா பெரியவா என்ற ஞான தெய்வத்தை ஒரு பீடாதிபதியாக நாம் எல்லாம் தரிசிப்பது நாம் செய்தும் பெரும் பாக்கியம் தானே. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.